வைரமுத்துவுடைய அடக்க முடியாத ஒரு காக்கா பிடிக்கிற தனத்தினால் அவர் அண்ணனை நல்லா ஒட்டிக்கிட்டார். வைரமுத்து வந்த காலத்தில் எனக்கு பாட்டு இருந்தது. ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் அண்ணன் நான் பிரிஞ்சதுனால வைரமுத்து பூந்ததுனால அவருக்கு நிறைய பாட்டு போயிடுச்சு, எனக்கு பாட்டு வரல. அதுலேருந்து நான் ஓரம் கட்டப்பட்ட மாதிரி எனக்கு வரல, மனசில் ஃபீலிங். ஆனால் நான் சொல்லிக்கல. ஏன்னா எனக்கு ஃபாரின் கச்சேரி போயிடுவேன், இந்த எனக்கு மியூசிக் பாட்டு வரும், அதுக்கு இப்போ மியூசிக் டைரக்ஷன் பண்ணிட்டுருப்பேன். அப்படி போயிடுச்சு லைஃப். அண்ணன்ட்ட எழுதின பாட்டு எனக்கு 1350 பாட்டு வந்திருக்கு. எனக்கு அண்ணன்ட்ட நான் எழுதின பாட்டு மட்டும் அது புத்தகம் வரப்போகுது. வைரமுத்துவுடைய அடக்க முடியாத ஒரு காக்கா பிடிக்கிற தனத்தினால் அவர் அண்ணனை நல்லா ஒட்டிக்கிட்டார். ஆனால் நல்ல கவிஞர், மிகச்சிறந்த கவிஞர்ங்கிறத நான் மறுக்கவே முடியாது, யாராலையும் மறுக்கவே முடியாது. அழகான புதிய சொற்களை கொண்டு போட்டவர் அவர் தான். அவர் வந்ததுனால அதை ஆதரிக்கிறதுல பெரிய ஒரு என்னோட நேரமோ அவரோட நேரமோ தெரியல. அவரிடம் விலக்கப்பட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் பாட்டு. வேறு எந்த காரணம் சொல்ல முடியும்? ஓப்பனாக சொல்கிறதுன்னு எதாவது சொல்லலாம். வைரமுத்து வந்த காலத்தில் எனக்கு பாட்டு இருந்ததா? யாருக்கு பாட்டு இருந்தது? வைரமுத்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக இப்போ எனக்கு ஒரு 50-60 படம் அண்ணன் இசை இளையராஜா கங்கைமரன் பாடல்கள் போட்டு வந்திருக்கு. அவரும் அதே மாதிரி ஆசைப்படவில்லை. ஒரு பாட்டு 2 பாட்டு எழுதினது எனக்கு ஃபுல் பிக்சர் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அதிகமான ஃபுல் பிக்சர் அவருக்கு தான் போயிட்டு இருந்தது. அதில் தான் அவர் வந்தார். நம்ம ஓரங்கட்டு விட்டு விட்டுருவோம். ஓரம்போ வைரமுத்து வண்டி வருதுன்னு மாதிரி ஆயிடுச்சு.